ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட் தாங்க போகிறோம். இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுக்கு நீங்கள் ரீச் பண்ணணுன்னாக்கா போட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணுங்க. அப்போ தான் இந்த ஐலாண்டு வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டில் அப்படி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே தான் தி கோல்டன் கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவி வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த ஐலாண்டு வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. இந்த மூவியோட கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் எல்லாமே இந்த லொக்கேஷனில் தாங்க எடுத்தாங்க. 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அதே ஹீரோ வந்து திரும்ப அந்த கோல்டன் கன்னை வச்சு இங்கே ஷூட் பண்ணி ஒரு ஷூட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த லொக்கேஷன் திரும்ப வைரல் ஆயிடுச்சுங்க. சரிங்க, இப்போ நம்ம ஹாங் ஐஸ்லாண்ட்லேருந்து இப்போ ஜேம்ஸ் பாண்ட் ஐஸ்லாண்ட் வந்து போகிறோம். அதாவது ஜேம்ஸ் பாண்ட் ஐஸ்லாண்டோட செகண்ட் லொக்கேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஃபைனலாக நம்ம ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம வந்து போட்லேருந்து இறங்கி உள்ளே போகிறோம். இங்கே எல்லா இடத்துலையுமே நேஷ்னல் பார்க்குக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 200 பாத்துன்னு சொல்லுவாங்க. அது எதுவும் பே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் எங்கேயும் வெளியில் வாங்கிடாதீங்க. இது ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்கும். இங்கே சுற்றிலையும் மலை தாங்க இருக்கும். இந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குங்க. நம்ம இங்கே நின்று அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான பிளேஸுங்க இது. இங்கே ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறை வந்து ரெண்டாக பொளந்து அது ஒரு நேச்சுரலாகவே பார்த்திங்கனாக்கா ஒரு சைடாக கட் பண்ண மாதிரி வந்து இருக்கும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க. இதை பார்த்து நான் ரொம்பவே வேந்துட்டேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க எனக்கு. இந்த பாறை வந்து ரெண்டாக பொளந்து விழுந்ததுக்கு காரணம் வந்து கிராவிடேஷ்னல் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இது ரெண்டாக வந்து கட்டாகி அது ஒரு ஷேப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு தாய்லாண்டோட அரசர் வச்ச பேர் வந்து பார்த்திங்கனாக்கா கோபிங் கான் அப்படின்னு தான் சொல்லி பேர் வச்சுருந்தார். நாளடைவில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஜேம்ஸ் பாண்ட் மூவி எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் சொல்லி வந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் எடுத்தவங்களோட கல்வெட்டு, அப்புறமா அரசரோட கையெழுத்து, ராணியோட கையெழுத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கல்வெட்டாக வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படி நடந்து போனீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் நடந்த ராக்கு. இந்த ராக்கு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ இங்கே தான் வந்து அந்த மூவி எடுத்தாங்க. ஸோ இதுக்காகவே இந்த ஸ்பாட்டில் நின்று எல்லாருமே கன் வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சோன்னா நம்மளை வந்து இன்னொரு ஐலாண்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஐலாண்டு வந்து பார்த்திங்கனாக்கா மிதக்கும் நகரம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். இந்த மிதக்கும் நகரம் ஐலாண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாங்க. இது வந்து ஒரு சேல் ஷாப்லாம் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா முத்துக்கள்லாம் வந்து ஒரிஜினல் முத்துக்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ முத்துக்களான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் போய் வாங்குறதுனா இங்கே வாங்கிக்கலாங்க. எங்களுக்கு கொடுத்த மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா, நாங்கள் இறக்கி விட்ட இடத்துல மட்டும்தான் சாப்பிட்ணுமா, அங்கேயே வந்து கடைகளாக இருக்கா, அங்கெல்லாம் போய் வாங்கலாமா. ஆனால் இதை விட்டு நான் வேறு எங்கேயாவது நான் உள்ளே போயிட்டேனாக்கா என்னை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா இங்கே இருக்கிற இடம் வந்து ரொம்பவே பெருசாங்க. ஒரு 4 மலையை சுற்றி வந்து இந்த மிதக்கும் நகரத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த நகரம் வந்து பார்த்திங்கனாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சேம் செட்டப்பில் தாங்க இருக்கும். ஸோ அதனால் நம்ம எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. நம்ம போட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே போட்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்க டேபிள் அண்ட் சேர்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா செம நீட்டாக பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. தீக்கூட்டு மாதிரி இருக்குது. பெயிண்டிங் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ராயல் லுக்கில் வந்து ரெடி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அதாவது 2 சைடுமே கடலில் வந்து ஒரு பலகையில் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இந்த இடமே வந்து அப்படியே பார்த்திங்கன்னா மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஒரு போட்டு போச்சுனாக்கா அப்படியே இந்த இடம் அப்படியே ஷேக் ஆகும். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து நம்ம இங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. இங்கே ஃபுட்டுமே பார்த்திங்கனாக்கா இந்தியன் ஃபுட்ஸ் இருக்குது, அப்புறமா தாய் ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ சைனீஸ் ஃபுட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ மெயினாக வந்து இங்கே எல்லாமே சீ ஃபுட்ஸ் தான் இருக்கும். சிக்கன் வெரைட்டிஸும் இருக்கும். சிக்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்தியன் கேட்டகரியில் வந்து சிக்கன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வெஜிடேரியன்னாக்கா உங்களுக்கு வந்து பாஸ்தா நூடுல்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் இங்கே இருக்குது. ப்ளஸ் ப்ரெட்ஸ் இருக்குது, சாண்ட்விச் கிடைக்கும், ஜூஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமன் ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது. எங்கள் போட்டோட கேப்டன் வந்து செக்ஸி சாண்டின்னு சொல்லிட்டு பேருங்க. அவங்க செம்ம காமெடியாக பேசுவாங்க. அவங்களோட ஸ்பீச் ஒரு 4 minutes இருக்குது, கேட்டு பாருங்கள். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். One thing is very important. Speedboat is not same the big boat. Speedboat very small and very quickly. That's why when the boat running, when the boat moving, could you please don't walk, don't stand up. If you walk or you stand up, the boat is not balanced, everybody. That's why it's very dangerous. And for the people who would like to use toilet, Sandy have the small toilet here. You can use a toilet when the boat stop already. Could you please don't use a toilet when the boat running, because your pee-pee will flood away. Take care your banana. Very important. And anybody here who's smoking, show me your hand please. If you would like to smoke, you can smoke when the boat stop already, and you can smoke outside only. Cannot smoke here inside speedboat, because under your seat we have gasoline tank. It will explosion. Boom! See you in the heaven today. Hello. That's why very important so much. And this one, darling. Today is very hot. Someone feel dizzy. Someone feel nausea. Sandy have plastic bag. This one you can use plastic bag like like this. Don't cover your head, okay? And you show me your breakfast. Very important so much. And today, I think that in the afternoon, the temperature will peak to 45, 46 Celsius degree. That's why it's very hot. Could you please drink a lot of some water? You will not get dehydration, okay? Very important so much. Okay, and this one, for the people, the first one program, we go to the cave. Today, we go to walk inside the cave. After cave, we go to canoeing. After canoeing, we go to James Bond Island. And after James Bond Island, we go to have lunch. After lunch, we go to Naka Island. At Naka Island, we have for the activity. The first one, for the people would like to play for the jet ski. One jet ski can go 2 person. 1,000 baht, 15 minutes for jet ski. If you don't have the experience, don't be worried. We have the staff to take care of you. He can teach you how to speed up, how to go to the right side and how to go to the left side, and let you play for the jet ski. And if you would like to play parachute, parasailing,
one person 1,200 baht. About the big round trip, you can see the top view of of Naka Island. Very beautiful so much. This one. Okay, and you can drink cocktail, Mai Tai, Pina Colada. You can drink beer, Chang beer, Sing beer. Absolutely delicious and strong alcohol. Okay, right now we go to the cave. Everybody, are you ready? நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டு நெக்ஸ்ட் வந்து கேட் ஐலாண்ட் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஐலாண்டு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் ஜெட்ஸி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாங்க. எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டுங்க. இப்போது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கடல்லே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே வர ஒவ்வொரு ஐலாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. நான் இது வெறும் மலையான்னு மட்டும் கேட்டேன். இல்லை, இது ஒவ்வொன்றும் ஒரு ஐலாண்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலது மட்டும்தான் மலையாமாங்க, மீதி எல்லாமே ஐலாண்ட்ஸாம். ஒரு சில ஐலாண்ட்ஸுக்கெலாம் வந்து பெர்மிஷன் கிடையாது அவன் போகிறதுக்கு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு சில அனிமல்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சில அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற குரங்குலாம் கூட கொஞ்சம் வந்து வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த பாறைக்கு பக்கத்தில் கூட போகக்கூடாதான். ஏன்னா அங்கே இருக்கிற மங்கீஸ்லாம் வந்து நம்ம போட்டில் விழுந்துட்டு தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும். ஒரு சில அதெல்லாம் கடிக்க ஆரம்பிக்கும், ஒரு சில தான் அக்ரெசிவாக பிடிச்சி தண்ணியில் இழுத்து விட்ரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எந்தெந்த ஐலாண்ட்ஸில் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் போகிறதாங்க நம்ம. இது நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, இங்கே இருக்கிற டிரைவர்ஸ் கிட்டலாம், அதாவது போட் டிரைவர்ஸ் கிட்டலாம் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் ஒரு 100 பாத் கொடுத்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற ஐலாண்ட் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க நீங்கள் சேஃப்டி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவ்வளோதான், நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும். ஸோ அங்கே தண்ணி ஆழம்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஐலாண்ட் பக்கத்தில். பட் ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்பவே சேஃபாக போகணுங்க. ஏன்னா ஒரு சில கடலில் வந்து ஒரு சில இன்செக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கடிச்சிச்சுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி போகாதீங்க, ஜஸ்ட்டு பார்த்து ரசிங்க. நம்ம சேனல் வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ நான் நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். Thank you.